வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் திருக்குறளுக்கான உரையை நான் சொல்லியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா ஒரு சாம்பிள் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம் வழக்கமாக. தின்னு பார்த்து வாங்குவோங்க அப்படிம்போம்ல நம்ம ஊரில். அது மாதிரி நீங்கள் ரசித்து பார்த்து வாங்குங்க. எப்படி இருக்குன்னு ஒரு சாம்பிள் கேட்டவா? இதை பாருங்கள். அறத்துப்பால் அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். குறள் 35. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பாருங்க, நான் முன்னர் குறளில் சொன்ன மாதிரியே ஒரு ஒன்றொன்னா சொல்லிக்கிட்டே வந்தார்னா திருவள்ளுவர் அதனுடைய மொத்த எண்ணிக்கையும் சொல்லுவார். இந்நான்கும் அப்படிம்பார். இந்த இவ்வைந்தும் இம்மூன்றும் அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கம். ஆக மொத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் இப்போ எதெல்லாம் இல்லாமல் இருப்பது அறம்னு ஒரு பட்டியல் போடுறாருங்க. அழுக்காறு. அழுக்காறுன்னா என்ன? பிறர் உயர்வு கண்டு நம் மனதுக்குள் ஏற்படுகின்ற பொறாமை. அழுக்காறுங்கிற ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ அழகான்னு சொல்வாருங்க. பிறர் உயர்வு கண்டு நம் மனதுக்குள்ளே ஒரு பொறாமை ஏற்படும். அவன் உழைப்பால் உயர்வான், அதை கண்டு நம்ம மனதுக்குள்ளே பொறாமை ஏற்படுமா. இதை நீக்கணுமா. அழுக்காறு. அவான்னு என்ன? ஆசை. அடையப்பா அது வாங்கணும், இது வாங்கணும், இப்படி வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிற ஆசை. வெகுளி, கோபம்னு அர்த்தம். சட்டுன்னு கோபம் வந்து காரியத்தை கெடுத்து விட்டுருவான் சில பேர். இது எல்லாத்த காட்டிலும் இன்னா சொல்லணும்னு சொல்கிறாருங்க. அதாவது நெறி தவறிய முறை தவறிய வார்த்தைகளை சொல்லுதல். இந்த நாளை நீக்கிட்டாலே போதுமா. அதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த அறம் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனும் கடைப்பிடிக்க வேண்டியது இதுதான். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பாருங்க, ஒழுக்கம்ங்கிற சொல்லு உயர்வுன்றா, இழுக்கு என்பது அதுக்கு நேர் எதிரான சொல்லலாம். இழுக்குதல்னா வழுக்குதல்னு அர்த்தம். ஒழுக்கத்திலிருந்து நம்ம நழுவிட்டோம்னா, வழுவிட்டோம்னா, வழுக்கிட்டோம்னா தீமை ஏற்படுமா. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பார்த்தீங்களா? சரி, அப்போ இது நல்லா இருந்தாலும் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கும். ஏன்னா நான் என் நம்பிக்கையை காட்டலாம் திருவள்ளுவர் மாபெரும் அறிஞர் நமக்கு தெரியும். அதை நான் எடுத்து சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக நீங்கள் இதை விரும்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லா அதிகாரங்களுக்கும் எங்களுடைய குழுவோட உரை சொல்லி உங்களுக்கு தர்றோம். நீங்கள் மெம்பர்ஷிப்பை இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்கள் தலைமுறைக்கும் நல்லது. என்னடா பெரிய அதிகாரத்தை காட்டுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது திருவள்ளுவர் கொடுத்த அதிகாரம். அதனால் நீங்களும் உள்ள வாங்க. குறளை ரசிப்பதற்கு இது ஒரு சாம்பிள்.